ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பைத்தானோட டேட்டா டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து பைத்தானோட பேசிக்ஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இதுதான் வந்து பைத்தானோடைய இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஜூபிட்டர் ஃபைல். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறோம். ஜூபிட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடிஎல்இ மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பைத்தானோடைய அவுட்புட். ஃபஸ்ட்டு பைத்தானோடைய அவுட்புட்னா என்னென்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு அவுட்புட் எப்படி ஷோ பண்ணி காட்டுறது, இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவுட்புட்னால் நமக்கு விஷுவல் ஆகுது. ஓகேங்களா? அது வந்து நம்ம பிரிண்ட் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பிரிண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? எல்லோரும் ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐடியலி உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது அண்டு டவுன் பண்ணுறது இல்லைன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஐடியலி ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து அவுட்புட். ஓகேங்களா? அவுட்புட் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அவுட்புட்டை ஷோ பண்ணி காட்டுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சேனல்லையுமே போகிறோம். இன்சைட் கோட் இது எங்கே சேவ் பண்ணணும், நான் ஒரு லொக்கேஷனை சேவ் பண்ணிக்கிறேன். இன்புட்னே சேவ் பண்ணிக்கிறேன், ஃபைல் நேம். ஓகேங்களா? ரன்னை போட்டு ரன் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்சைட் கோட். இதுதான் வந்து அவுட்புட். ஓகேங்களா? அடுத்து வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எத்தனை வேணும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு அவுட்புட் வந்து எப்படி ஷோ பண்ணி காட்டுறது, அதாவது நம்ம அவுட்புட் நமக்கு ஷோ பண்ணி காட்டுமோ அதை யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பேர் தான் பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பிரிண்ட் பண்ணி காட்டிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஓகேங்களா? இன்னும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் உள்ளக்கிற பேராமீட்டர் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பிரிண்டில் வந்து எண்டுன்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் 2 பிரிண்ட் யூஸ் பண்ணோன்னா எனக்கு 2 பிரிண்ட்டும் தனித்தனி லைனில் வரும். ஓகேங்களா? எனக்கு ரெண்டும் ஒரே லைனில் வரணும் அப்படின்னா பிரிண்ட்டில் எண்டுன்னு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? அது எண்டு யூஸ் பண்ணி நம்ம 2 பிரிண்ட்டையும் ஒரே லைனில் கொண்டு வரலாம். அது யூஸ் பண்ணுறது தான் இந்த எண்டு. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஆனால் நாம் இந்த எண்டு யூஸ் பண்ணாமல் போட்டால் நமக்கு பிரிண்ட் கொடுத்தாலே உங்களுக்கு நியூ லைன் தான் வரும். ஓகேங்களா? ஆனால் இந்த எண்டு யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை பிரிண்ட் இருந்தாலும் சரி நமக்கெல்லாம் ஒரே இதில் வந்துடும், ஒரே லைனில். ஓகேங்களா? பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸ்டெப்புன்னு ஒரு பேராமீட்டர், அது யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இது ஒன்று. அடுத்து வந்து ஸ்டெப்புனா ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு டேட் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி டேட்டே போடுவோம். 8/08/2024 கமா இப்படி ஸ்லாஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் டேட்டு மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? அதாவது செப்பரேட்டர், அது வந்து ஸ்டெப் இல்லை, செப்பரேட்டர். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுற வேல்யூ ஒவ்வொரு வேலைக்கும் இது வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஒரு ஹேஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேஷாக வரும். பார்த்தீங்களா? ஹேஷ் ஸ்டார் போட்டிங்கன்னா ஸ்டாராக வரும். ஜஸ்ட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பிரிண்ட் ஆகணும் அதுக்காக யூஸ் பண்ணுறது அது. ஓகேங்களா? செப்பரேட்டர், எஸ்சிபி மீன்ஸ். அடுத்து வந்து கன்கார்டினேட் பண்ணலாம். பிரிண்டில் கன்கார்டினேட்னு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? கன்கார்டினேஷனில் ஒன்றும் இல்லை, 2 ஸ்ட்ரிங்கை நம்ம ஆட் பண்ணுறது தான் கன்கார்டினேஷன். ஓகேங்களா?
அது யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 40 + 766 அப்படியே நம்ம கன்கடேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஆட் பண்ணிக்கலாம். கன்கடேட்னா ஒன்றும் இல்லை, ஆட் தான். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து இன்டிஜர் ஆட் பண்ணோமா, ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்சைட்ஸ் ஒன்று போட்டு ப்ளஸ் யூஸ் பண்ணி கோட் போட்டோம்னா பார்த்தீங்களா, இதான் வந்து பிரிண்டில் கன்கடேஷன் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? கன்கடேஷனில் எல்லாமே பண்ணலாம். பிரிண்டில் மைனஸ் அது சின்ன சின்ன ஆப்ரேஷன் நம்ம பண்ணலாம் பிரிண்டில். எக்ஸாம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் மீன்ஸ் அடிஷன் பண்ணிக்கலாம். 33 + 9 அடிஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைனஸ் பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ட். ஓகேங்களா? அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து எப்படி ஒரு இன்புட் வாங்குறது. ஓகேங்களா? இன்புட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ப்ரோக்ராம் ரன் ஆனவுடனே யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்குறது. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் போட்டு வச்சுரும். அது வந்து ரன் பண்ணோடனே நமக்கு வந்து அவுட்புட் ஷோ ஆகிடுது. ஆனால் இன்புட்ன்றது யூசர் ரன் ஆகும்போது, அதாவது இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது கேட்குறது தான் யூசர் இன்புட். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். யூசர் இன்புட் அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்னுடைய நேமை இன்புட்டாக வாங்க போகிறேன். இன்புட் என்டர் எ நேம். அந்த நேமை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். என்டர் நேம் உங்களுக்கு கீழே பார்த்தீங்களா, நான் வந்து இன்சைட் கோட் டைப் பண்ணுறேன். இன்சைட் கோட் அதாவது இதுக்குள்ளே நாம் ஏன் தரோம் அப்படின்னா, இதை நீங்கள் கொடுக்காமல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் கேட்கறதே தெரியாது. ஓகேங்களா? செக் பண்ணலாமா? ஆனால் இங்கே பார்த்தீங்களா எதுவுமே தெரியல. ஆனால் இங்கே உங்களுக்கு இன்புட் கேட்குது. ஓகேங்களா? நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா அது பார்த்தீங்களா? பட் அதனால தான் இன்புட் யூஸ் பண்ணும்போது உள்ளே ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோம்னா அது வந்து உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அங்கே இன்புட் கேட்குதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம செகண்டாக ஒரு இன்புட் வாங்கலாம், ஏஜை வாங்கலாம். இதுலேயும் ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? என்டர் எ ஏஜ். அந்த ஏஜை பிரிண்ட் பண்ணிக்கலாம். என்டர் யுவர் நேம் நம்ம சேனல் நேம் தரோம். இன்சைட் ஸ்கோர் ஏஜ் வந்து 22. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரன் டைமில் ஒரு வேல்யூ நீங்கள் தரணும் அப்படின்னா அது யூஸ் பண்ணுறது தான் இன்புட். உங்களுக்கு வந்து அவுட்புட் ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் வந்து பிரிண்டிங் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து என்னென்னு பார்க்கலாமா? அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பைத்தானில் இன்புட் எப்படி வாங்குறது, அவுட்புட் எப்படி வாங்குறது. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நம்ம நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கோம். இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பைத்தானை நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? மற்ற சேனல்லும் இருக்குது. பட் இருந்தாலே நாங்கள் எப்படி பண்ணுறோம்னா ஒரு லாங்குவேஜ் ஃபுல்லாக டீப்பாக நம்ம சொல்லித்தரோம். ஓகேங்களா? நீங்கள் இந்த சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ். ஓகே, டேக் கேர், பை பாய்.